welcome back to my channel. நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் subscribe my channel and do follow my Instagram account. I hope you all doing fine. We are also good. We have entered into new year 2025. ஸோ 2024ல் நம்ம கூட ட்ராவல் பண்ண நிறைய பேர் 2025ல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிளெஸ்டாக டிலைட்ஃபுல்லாக இருக்க விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலும் மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னா ஊரில் இருக்கிற ஒன் ஆஃப் த லேண்ட் இதுதான். ஸோ எப்போ வந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ அங்கே இருக்கிற பிளான்ஸு, அங்கே நாங்கள் வச்ச மரம்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து அவகாடோ ட்ரீ. ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. என்னோடய ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ தெரியாதவங்க போய் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். மம்மி டேடி தான் அங்கே வந்து ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணுறது, தண்ணி ஊற்றுறது எல்லாமே. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சீட் போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் முளைச்சி சிலதுலலாம் காய் வந்துருந்துச்சு. நான் இப்போ காட்டின காய் வந்து எங்கள் ஊரில் வந்து வழிதனங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கோயம்புத்தூர், சென்னையிலலாம் அது ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. நான் அவ்வளோவா எந்த மார்க்கெட்ஸ்லையும் பார்த்தது கிடையாது. பிரிஞ்சாலில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான். நம்ம இங்கே வந்து கத்திரிக்காய் வாங்குறோம், அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் அது. ஸோ எப்போவுமே போனால் அங்கே ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்லாஸ் வீட்டில் இருக்க கார்டன் க்ளீனிங் ஒர்க் தான். ஸோ வந்ததுலேருந்து செடியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு டைமே இல்லை, அவ்வளோ டைட் ஷெட்யூல்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு நாள் வந்து பிரேக் எடுத்து நானும் ஹஸ்பண்டுமா ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்த செடி எல்லாமே ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு, ஸோ நிறைய டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் வந்து வரும்போதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஏதாவது பிளான்ஸ்லாம் பிளான் பண்ணி கொடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் ஒரு 4 பிளான்ட் வந்து வச்சுட்டு வந்தோம். ஸோ அது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட அம்மா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து பிளான்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க, பெரிய கார்டனே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தபோது எனக்கு 4 பிளான்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து வீடியோ கிளிப்பிங் வந்து இதில் இருக்காது, அப்கமிங் vlogsல நான் முடிஞ்ச ஆட் பண்ணுறேன். டிசம்பர் 30th வந்து மம்மி டேடியோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அன்றைக்கி வந்து நான் கேக்லாம் வீட்டில் எதுவும் பண்ணலை, வெளியே இருந்து தான் ஒரு ஒயிட் சாக்கோ ட்ரஃபில் வந்து பென்டோ கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 பேரன்களும் வெயிட்டிங் அவங்களுக்கு. ஏன்னா வந்து 30th நைட் வந்து அவங்க சர்ச் போயிட்டு வரதுக்கு 10:30 மேலே ஆயிடுச்சு. கேக் வாங்கிட்டு வந்ததுலேருந்து அம்மா எப்போ கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட்டிங். வந்ததும் அவங்கள கட் பண்ணவே விடலை, 2 பேரும் தான் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி ஊட்டி விட்டாங்க. குட்டியாக ஒரு செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் 31st நைட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு நியூ இயர் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஜான் 1st நைட்டு வந்து அக்கா பையன் வந்து பட்டாசு வெடிக்கணும்னு ஒரே இது. ஸோ அவனுக்காக கொஞ்சம் மத்தாப்பு மட்டும் வாங்கிட்டு வந்து ஜான் 1st நைட் வந்து வெடித்தோம். ஸோ எல்லாருமே தூங்கிட்டாங்க ஒரு 11:30க்கு அப்புறமா தான். ஸோ நான், ஹஸ்பண்ட், அக்கா பையன் ஜோத்தம், ஸோ எல்லோரும் சேர்ந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இப்படி தான் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் போச்சுங்க. ஸோ நீங்களும் எல்லோரும் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஊருக்கு வரப்போவே ஒரு நாள் பீச் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது கடைசி வரைக்குமே நடக்கலை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸி. கசின்ஸ்லாம் சேர்ந்து போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாருமே பிஸி அப்படிங்கிறதுனால போக முடியலை. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து போயிருந்தோம். நான், ஹஸ்பண்ட் அப்புறம் பையன் மட்டும்தான். ஏன்னா 31st அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே பீச் வந்து இருக்காது. ஏன்னா அன்றைக்கி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நியூ இயர் அப்படிங்கிறதுனால க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் போகும்போதே பையன் வந்து தூங்கிட்டேன். ஏன்னா டே ஃபுல்லாகவே தூங்கலை, ஈவினிங் தான் போனோம். போகும்போதே தூங்காத பீச் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனதும் ஜஸ்ட் ஏதோ கொஞ்ச நேரம் ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணார், அவ்வளோதான். பெருசாக என்ஜாய் பண்ணலை, ஏன்னா தூக்க கலக்கத்தில் இருந்தனால. ஸோ எங்களுக்கு வந்து பீச் வந்து ரொம்பவே பக்கத்தில் தான், வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முற்றத்து முல்லைக்கு மனம் இல்லை அப்படின்ட்டு. அது உண்மை தான். ஸோ எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால அவ்வளோவா நாங்கள் வந்து பீச் பர்சன் எல்லாம் கிடையாது என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு அவ்வளோவா, சில பேரெல்லாம் ரொம்ப பீச்னால் அவ்வளோ இது பண்ணுவாங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. பையனுமே அந்தளவு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எல்லாம் ஆகலை. சின்ன வயசுலேருந்து பெருசாக கூட்டிகிட்டு போய் பழக்கினதில்லை அவர், அதனால் பெருசாக அவனும் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் ஆகலை. சும்மா போய் ஒரு 1/2 hour என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்.
ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாரங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து குக் பண்ணுறப்போ ரெசிபி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது நல்லா கட் பண்ணிக்கணும். கட் மேங்கோ பிக்கிளுக்கு கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10 to 15 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் புளி பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 பெரிய லெமன் சைஸ் புளி, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும் புளி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் இந்த வந்து கட் பண்ண இது எல்லாமே போட்டு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணி வந்து ஃபுல்லாகவே, அது வந்து முங்குற மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது, பாதிக்கு பாதி அந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் விசில் வச்சு வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவும் கொல கொலனும் பண்ணக்கூடாது, ஒரு ஒன்றுக்கு பாதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மண்சட்டி, ஸ்டீல் எதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மண்சட்டியில் பண்ணுறோம். அண்ட் தென் ரெசிபி இன்றைக்கி வந்து அக்கா தான் பண்ணுறா. மம்மியை விட அக்கா பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீயல், ஆக்சுவலி இது நாரங்காய் தீயல் அப்படின்பாங்க. ஸோ அதனால் மம்மி வந்து அவளே தான் பண்ண சொன்னாங்க. ஸோ அவள் தான் பண்ணுறா. ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் நல்லா தாராளமாக கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டு எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். ஒன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் காயத்தூள் வந்து போட்டுக்கணும். அதுவுமே கொஞ்சம் நம்ம வந்து பிக்கிள்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். போட்டு வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து நல்லா குக் பண்ணணும். கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒன்ஸ் இது நல்லா ஒரு நல்லா ஸ்மாஷ் ஆகுற மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வராமல் ஒரு மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு. வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், நம்ம அதுலேயே ஆட் பண்ணியிருப்போம். இல்லைன்னா நீங்கள் இதுலேயும் லைட்டாக மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி தான் ஃபஸ்ட்டு போட்டுருக்கா, காஷ்மீரி சில்லி, அப்புறம் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து நார்மல் மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா, மசாலாலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த புளி தண்ணி வந்து ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி நல்லா கலரணும். புளி தண்ணி ஊற்றினதுமே அதை வந்து ஒரு மாதிரி கலரே ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலர், கேரமல் சிரப் கலரில் டார்க் ப்ரௌன் கலரில் வரும். இது வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். ஸோ நீங்கள் வந்து உப்பு இப்போவே போட்டு கொதிக்க விட்டாலும் ஓகே, இல்லை லாஸ்ட்டில் கூட உப்பு போட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட ஆப்ஷன் தான். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க அந்த காய் வந்து ஃபுல்லாகவே இதில் கொட்டணும். கொட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டு மூடினா ஃபுல் ஹாஃப் லிட் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணணும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்து உப்பு பார்த்துட்டு, உப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டாக அந்த மாதிரி போட்டால் இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது வந்து பிக்கிள் பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும், பிக்கிள் பிடிக்காதவங்களுக்கு இது பிடிக்காது. ஸோ நான் சாப்பிடுவேன், ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோவா இது பிடிக்காது இந்த தீயல். ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே கசக்கும், அதனால தான். ஸோ இதோட இந்த vlog நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை.